அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னோட கேள்வி என்னன்னா, நம்ம தமிழகத்தை பொறுத்தளவு பல்வேறு வகையான இஸ்லாத்திலே பல அமைப்புகள் இருக்குது. நம்ம அந்த அமைப்புகளோட அரசியல் ரீதியாக ஒன்றுபடுவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நம்ம மார்க்க ரீதியாக ஒன்றுபட முடியாது. ஏன்னா பிற அமைப்புகள் ஏதோ ஒரு விதத்தான காரியங்கள் செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒன்றுபடுவது கிடையாது. நம்ம அண்டை மாநிலம் கேரளாவை எடுத்துக்கொண்டால் கூட இப்போ பல முஸ்லீம் அமைப்புகள் ஒன்றோடு செயல்பட்டு இருக்கிறதுனால நம்ம இந்திய அரசியலில் ஏதோ ஒரு நம்மளால் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு நிலை இருக்குது. நம்ம தமிழகத்தில் ஏன் அதே மாதிரி ஒரு நிலையை நம்ம ஏற்படுத்துறதுக்கு நம்ம ஒரு முதல் அடியாக எடுத்து வைக்கக்கூடாது? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு என்ன விஷயம் என்றால், நம்ம இப்போ ஏதோ ஒரு இஸ்லாமிய சமுதாயம் பாதிப்புக்கு உள்ளாகும் போது நம்ம அவங்க விதத்தான காரியங்கள் செய்கிறாங்களா இல்லையான்னு பார்க்குறது கிடையாது. அவங்க ஏதோ ஒரு பாதிப்புக்கு உள்ளாகிட்டாங்கன்னா அவங்களுக்கு கண்டன உரைகள், பொதுக்கூட்டங்கள் எல்லாமே நம்ம நடத்துகிறோம். அதை நம்ம தமிழக முஸ்லீம்கள் ஒன்றுபட்டு நடத்தும் போது அதற்குரிய தாக்கம் பெருசாக இருக்கும். மற்ற அமைப்புகள் ஒன்றுபடுவதற்கு முன்வரவில்லை என்றாலும் நமது அமைப்பு அரசியல் ரீதியாக மட்டுமாவது மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு ஒன்றுபடுவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? முஸ்லீம்கள் அமைப்புகள் பல்வேறு அமைப்புகளாக பிரிந்து இருக்கிறாங்க. தற்கால சூழ்நிலைகளில் இந்த இஸ்லாமிய அமைப்புகள், இயக்கங்கள் அத்தனை பேர்களும் ஒன்றுபட்டு இருக்கலாமே. மார்க்க விஷயத்தில் இவர்கள் முரண்பட்டு இருக்கிறார்களோ அந்த மாதிரி மார்க்க விஷயத்தில் நாம் ஒன்றுபடணும்னு நம்ம சொல்லலை. பிதாத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிதாத்து செய்வோம் அப்படிங்கிறது நம்ம கேட்கல. சிறுக்கில் அந்த அமைப்பும் இந்த அமைப்பும் ஒன்றுபட்டு சிறுக்க வளர்ப்போம் அதுக்காண்டி நான் கேட்கல. முஸ்லீம்கள் இந்தியாவில் பாதிக்கப்படுகிறார்கள். அப்போ இந்த பாதிப்புக்கு எதிராக குரல் எழுப்பதற்காக வேண்டி முஸ்லீம்கள் அத்தனை பேரும், இயக்கங்கள் அத்தனை பேர்கள் ஒன்றுபட்டு இருக்கலாம் தானே. சரி, மற்றவர்கள் வராமல் இருந்தால் கூட ஒரு முன்னோட்டமாக முதல் அடியாக தௌஹீத் ஜமாத்தை சார்ந்தவங்க அப்படி வரலாம் தானே. நீங்கள் அதுக்கு முதல் படியை எடுத்து வச்சு எல்லா அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து ஒரு போராட்டத்தை அல்லது ஒரு ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் அறிவிக்கலாம் தானே. கேரளாவில் என்ன அப்படி நடக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது முதல்ல முஸ்லீம்கள் பொது விஷயத்தில், மார்க்க விஷயத்தில் அல்ல, பொதுவான ஒரு விஷயத்தில் ஒன்றுபடக்கூடாது என்பது தௌஹீத் ஜமாத்தினுடைய நிலை அல்ல. எல்லா அமைப்புகளும் எல்லா இயக்கங்களும் இங்கு நடக்கக்கூடிய, குறிப்பாக முஸ்லிம்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற இந்த அநியாயத்துக்கு எதிராக ஒன்றுபட்டு குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் தௌஹீத் ஜமாத்தினுடைய நிலைப்பாடும் கருத்தும். அதுதான், அதில் மாற்று கருத்துலாம் கிடையாது. எல்லாரும் சேரணும், எல்லாரும் ஒட்டுமொத்தமாக இருந்தால்தான் இந்த வலுவான ஒரு கூட்டணியை அமைத்து கொண்டு வலுவாக எதிர்க்கின்ற பொழுதுதான் நம்ம இந்த எதிர்ப்பை சமாளிக்க முடியும். இந்தியாவில் முஸ்லீம்கள் பாதுகாக்கப்பட முடியும், அவங்களுக்கு எதிராக நடத்தப்படுகின்ற அநியாயத்தை தட்டி கேட்க முடியும் என்ற இந்த கருத்தில் தௌஹீத் ஜமாத்துக்கு மாற்று கருத்துலாம் கிடையாது, சரிதான். ஆனால் இந்த ஒற்றுமை என்பது மார்க்க ரீதியாக நான் சொல்லலை, அதில் நம்ம ஒன்றுபட மாட்டோம். பிதாத்தில், ஷிர்கில், அனாச்சாரங்களில் அதில் ஒன்று சேர மாட்டோம், சரிதான். அது அல்லாமல் இந்த பாசிசத்தை எதிர்க்கக்கூடிய விஷயத்தில் முஸ்லீம்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது, அந்த பாதிப்பை அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்லணும் என்ற விதத்தில் ஒன்றுபடுவதில் ஒன்றா தான் இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் என்ன நிலை இருக்குது இப்போ இந்தியாவில், அது நீங்கள் பாருங்க. என்ன நிலை இருக்கிறது? முஸ்லீம்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஒன்று சேரலாம் அப்படின்னு வருகின்ற பொழுது முதல்ல ஒவ்வொரு ஆட்களும் என்ன செய்வாங்கன்னா, எங்கள் அமைப்பு அப்படின்னு ஒரு ஆள் ஒரு கொடியை கொண்டு வருவார், ஒரு ஆள் ஒரு வால்போஸ்ட் ஓட்டுவார், ஒரு ஆள் ஆர்ப்பாட்டத்துக்குன்னு அழைப்பு கொடுப்பாரு. இப்படித்தான் வரும், இப்படித்தான் வந்து கொண்டு இருக்கிறது. சரி, இப்படி ஒவ்வொரு ஆள் வருகின்ற பொழுது அவர் தனியாக நடத்துவார், இவர் தனியாக நடத்துவார், இவர் தனியாக நடத்துவார். இப்படித்தான் இந்தியாவில், தமிழ்நாட்டில் மாத்திரமில்லை பல்வேறு இடங்கள்லையும், கேரளா உட்பட இப்படித்தான் நடக்கிறது. சரி, ஒன்றுபட்டு நீங்க நடங்க அப்படின்னு சொன்னா அப்பவும் என்ன பிரச்சனை நடந்துச்சு? நான் எதிர்காலத்தை பத்தி சொல்லலை, ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை பத்தி சொல்றேன். என்ன நிகழ்வு நடந்துச்சு? சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது. எல்லாரும், நம்ம மட்டும் கலந்து கொள்ளலை, நம்ம ஜமாத் மட்டும் கலந்து கொள்ளலை, எல்லா அமைப்புகளும் சேர்ந்து நடத்துவோம் அப்படின்ட்டு வந்தாங்க. அந்தந்த அமைப்பினுடைய தலைவர்கள் மேடையிலே ஏறினாங்க. கடைசி பிரச்சனை ஏற்பட்டது, லத்தி சார்ஜ் நடந்தது, தலைவர்கள் எல்லாம் தெரிச்சு ஓடிட்டாங்க, யாருமே இல்லை.
இது நடந்துச்சா இல்லையா? அப்ப அத்தனை பேரும் ஒன்றுபட்டு நடத்தின அந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் அசம்பாவிதம் ஏற்படுகிறது. அந்த அசம்பாவிதம் ஏன் ஏற்பட்டது என்று ஆய்வுக்கு உள்ள போகல. தொண்டர்கள் அடிபடுறாங்க, ஆனால் தலைவர்கள் யாருமே இல்லை, மேடையில் நின்னவங்க யாருமே இல்லை. அந்த பிரச்சனைக்கு யாரு பொறுப்பெடுக்க வேண்டுமோ யாருமே பொறுப்பெடுக்காம எல்லாருமே போயிட்டாங்க. கடந்த கால நிகழ்வு. இப்ப நாமளும் அதுல போய் சேர்ந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தில் எல்லா அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து நடத்தக்கூடிய அந்த போராட்டத்தில் இத மாதிரி ஒரு அசம்பாவிதங்கள் ஏதாவது ஏற்பட்டு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா, வழக்குகள் வந்ததுன்னா, கைதுகள் வந்ததுன்னா, பிரச்சனைகள் வந்ததுன்னா அதை பொறுப்பு எடுக்கிறது யாரு? எல்லாரும் ஓடிடுவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையை சொல்றேன். ஒன்றுபட வேண்டும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் ஒன்றுபடுகின்ற நேரத்தில் இப்படி எல்லாம் கடந்த காலத்தில் கசப்பான சில நிகழ்வுகள் நடக்கத்தான் செஞ்சது. அதே நேரத்தில் ஒரு அமைப்பாக நடத்துகின்ற பொழுது அவர்கள் அந்த அமைப்பு நடத்தக்கூடிய அந்த போராட்டத்தில் ஏதாவது பிரச்சனைகள், வழக்குகள் வேற ஏதாவது வந்ததுன்னா அந்த அமைப்பே பார்த்துக்கிறாங்க, இல்லைன்னா நடுத்தரில் விட்டுட்டு போயிடுறாங்க. இப்படி நடந்துச்சா இல்லையா? இந்த அச்ச உணர்வு இன்னைக்கு நம்மளுக்கும் இருக்கிறது. எல்லாரும் ஒன்று சேரணும், அது நல்லா தான் இருக்கும், மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா ஒன்று சேர்ந்து இந்த ஆர்ப்பாட்ட களத்தை சந்திக்கின்ற பொழுது இத மாதிரி வழக்குகள் வந்தால் அவர் ஒரு வழியில போயிருவாரு, நம்ம ஒரு வழியில போயிருவோம், இவர் ஒரு வழியில போயிருவாரு. பாதிக்கப்பட்ட அந்த தொண்டன் ஒண்ணுமே இல்லாம நிற்கதியாக நடுரோட்ல நிற்பான். அப்ப இதுக்கும் தீர்வு இல்லையா? இருக்குது. எல்லா அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து அமைப்புகளை மறந்து விட்டு பிரச்சனைகளை மட்டும் மையமாக படுத்தி அதற்குன்னு ஒன்று உருவாக்கினால் அது சரியாக இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட சூழல் இப்பொழுது இல்லை. இது ஒன்று. அடுத்து ரெண்டாவது இன்னும் மோசமான நிலை என்னன்னா, சரி ஒன்றுபடுவோம் நிற்கிறாங்க. ஒன்றுபட்டா நல்லதுதான். எவ்வளவு நாளைக்கு ஒன்றுபடுறாங்க? ஒரு பிரச்சனையை சொல்லி அந்த பிரச்சனை முடிவதற்கு முன்னாலேயே எலெக்ஷன் வந்துச்சுன்னு வைங்களேன், இவர் அவரை எதிர்த்து பேசுவார், அவர் இவரை எதிர்த்து பேசுவார். நடக்கா? நம்ம முஸ்லீம் கட்சிகள் தானே, பேரை சொல்ல நான் விரும்பல. ரெண்டு கட்சியும் நீக்கும் முஸ்லீம் கட்சிகள் தான். இந்த ரெண்டு கட்சியுமே அந்த முஸ்லீம் வேட்பாளரை எதிர்த்து இந்த முஸ்லீம் பேசுவார், இந்த முஸ்லீம் வேட்பாளரை எதிர்த்து அந்த முஸ்லீம் பேசுவார். நடக்கா? இன்னைக்கு நடக்கத்தானே செய்து. தேர்தல் வந்து விட்டது என்றால் இந்த ஒற்றுமை எங்க போச்சுனே தெரியல, எல்லாம் காணாம போயிருது, எங்க இருக்குன்னே தெரியல. என்னமோ அந்த முஸ்லீமும் இவருக்கு காஃபிர் மாதிரியும் இந்த முஸ்லீமும் அவருக்கு காஃபிர் மாதிரியும் ரெண்டு பேரும் அதாவது கடுமையான விரோதி மாதிரியும் மாறி மாறி முட்டி மோதிக்கிடுவாங்க. கடந்த காலகட்டத்தில் இந்த எலெக்ஷன் பிரச்சாரத்தில் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே சண்டை வந்து வழக்குகள் இன்னைக்கும் இருக்குது. இப்ப எங்க ஒன்றுபட? ஒரு பக்கம் ஒற்றுமை ஒற்றுமை அப்படின்னு பேசுறோம், இன்னொரு பக்கம் இந்த ஒற்றுமைக்கு வேட்டு வைக்கக்கூடிய இந்த ஒற்றுமையை நடந்துவிடக் கூடாது என்பதில் நிறைய அமைப்புகள் இன்னைக்கு அப்படித்தானே இருக்கிறாங்க. இந்த சூழல்ல நாம மட்டும் யாரை போய் ஒன்று சேர்க்க? ஆனாலும் நம்ம ஒற்றுமையா இருந்து ஒரு போராட்டத்தை சந்திக்க வேண்டும் என்பதில் மாற்றுக்கிறது இல்லை. முஸ்லிம்களுக்கு எதிராக நடத்தப்படுகின்ற அநியாயத்துக்கு எதிராக அத்தனை பேரும் குரல் கொடுக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் எல்லா அமைப்புகளும் இறங்கி வரணும். அந்த தலைமை வேண்டாம், எங்களுக்கு கொடி வேண்டாம், எங்களுக்கு சின்னங்கள் வேண்டாம், எங்களுக்கு இது மாதிரி வேற எந்த இதுவும் வேண்டாம், மொத்தமா நிற்போம். எந்த அமைப்பின் சார்பு இல்லாம, எந்த கொடியின் பேரும் இல்லாம, எந்த இயக்கத்தின் பேரும் இல்லாம நம்ம சேருவோம்னு வரணும். அப்படி வந்தா வேண்டுமானால் அது மாதிரி ஒன்று ரெண்டு தண்ணி எழுச்சியாக வந்துச்சு. சிஐஏ போராட்டம், என்ஆர்சி போராட்டம்னா நடத்தினோம்ல, எல்லா மக்களும் சேர்ந்தாங்க, நம்மளும் போய் நின்னோம், முஸ்லீம்களும் போய் நின்னோம், தௌஹீத் ஜமாத் எல்லாரும் போய் நின்னோம். அதுல எந்த கொடியும் இல்லை, எந்த அமைப்பு தலைவர்களும் இல்லை, எல்லாம் அங்கங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அங்கங்க ஆர்ப்பாட்டத்தை அந்த மாதிரி எழுச்சி வரணும். இந்த ஒற்றுமைக்கு ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுடைய எழுச்சி வேணும், அது மிக முக்கியம். இயக்கங்களுடைய எழுச்சி மட்டும் இருந்தா பத்தாது. இந்த விவகாரத்துக்கு, அதாவது இது மாதிரி அடக்குமுறைகளுக்கு, முஸ்லிம்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற இது போன்ற கொடுமைகளுக்கு எல்லாம் தன்னெழுச்சியான முஸ்லிம்களுக்கு மத்தியில தன்னெழுச்சியான ஒரு போக்குவரத்து. அப்படின்னா அரசியல் கலப்பு இல்லாம, ஏக்க கலப்பு இல்லாம, ஏக்கத்தினுடைய சிந்தனைகள் இல்லாம, கொடிகள் இல்லாம, எதுவுமே இல்லாம வரலாம். சிஏஏ போராட்டத்தில் அப்படி வந்தது அந்த மாதிரி சிந்தனை தான். அதனாலதான் அரசாங்கமும் பயப்படுது. ஒரு ஏக்கம், 4 ஏக்கம் சேர்ந்து ஒரு பிரச்சனையை கையாளுவதை விட
ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் தன்னெழுச்சியாக வருவதுதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு. இல்லைன்னா நானும் இப்படி பேசிட்டு போகலாம், இன்னொரு அமைப்பு தலைவரும் இப்படி பேசிட்டு போகலாம், ஒவ்வொரு ஆளும் பேசிட்டே போயிருக்கலாம். அந்த ஒற்றுமை வேணும், இந்த ஒற்றுமை வேணும் அப்படின்னு பேசலாம். அல்லது மேடையில் 4 தலைவர்கள் ஏறி கையை தூக்கிட்டு நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கலாம் அப்படின்னு போட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்டு போகலாம். இது எல்லாம் நடக்கும். நடைமுறை என்ன? நடைமுறையில் எது சாத்தியம்னா ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் தன்னெழுச்சியாக வரணும். ஏன்னா இதுல ஒரு அமைப்பா பாதிக்கப்படுது. நீங்க யோசிச்சு பாருங்க, முகமது அஹ்லாக்கு படுகொலை செய்யப்படுறாரு, மாட்டு இறைச்சியின் பேரால பல்வேறு ஆட்கள் கொலை செய்யப்பட்டாங்க. அல்லது முஸ்லிம்களுக்கு என்று பல்வேறு துன்பங்கள் இன்னைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. என்ன இயக்கத்தை பார்த்தா செய்யறாங்க, தௌஹீத் ஜமாத்து, அதனால இவங்களுக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு இல்லை, இது இந்த அமைப்பு அதனால இந்த பாதிப்பு அப்படியா வருது? இயக்கத்தில் இருந்தாலும் இயக்கத்தில் இல்லாம இருந்தாலும் நீ முஸ்லீம் என்பதற்காக வேண்டி இந்த பாதிப்புலாம் வருது. அப்ப என்ன வரணும்? ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் அது எழுச்சி பெறணும். ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் இதுக்கு எதிராக குரல் கொடுக்கணும். அப்படி குரல் கொடுக்கின்ற பொழுது இந்த ஒற்றுமையும் வரும். அமைப்புகள் அங்க யாருமே நிக்க மாட்டாங்க, தலைவர்கள் யாருமே அங்க நிக்க மாட்டாங்க. தலைவர்கள் எல்லாருமே நீ வா நீ வா என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, வால் போஸ்ட் ஒட்டணும்னு அவசியம் இல்லை, ஒவ்வொரு ஆட்களுக்கும் அழைப்பு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எழுச்சி வந்தால் எல்லாரும் ஓட்டுக்கு வந்துருவாங்க. அதுதான் வேணும். இந்தியாவுக்கு அதுதான் தேவை. ஆனா நிறைய இஸ்லாமியர்கள் இன்னும் விழித்து கொள்ளாமல் தூங்கி கொண்டு இருக்கிறோம். ஏதாவது முஸ்லிம்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டு வைங்களேன், அந்த அமைப்பு போராடும், இந்த அமைப்பு போராடும், அந்த அமைப்பு பார்த்துக்கணும் அப்படின்னு இருக்கிறாங்க. அதுதானே இப்பவும் யதார்த்தம். அதனால இந்த மாதிரி ஒற்றுமையோடு வலுவாக நாம எதிர்க்க வேண்டும் என்றால், முஸ்லிம்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற இந்த சூழ்ச்சிகளை முறியடிக்கப்பட வேண்டும் என்றால் முஸ்லிம்கள் தன்னெழுச்சியாக வருவதுதான். எல்லா முஸ்லிம்களும் களத்தில் இறங்கிட்டா அந்த அமைப்பே தேவையில்லைன்னு ஆயிடும். எந்த அமைப்பும் அழைப்பு கொடுக்க தேவையில்லைன்னு ஆகி போயிடும். அதுதான் தேவை. கடந்த காலத்தில் இந்த 2 உதாரணத்தையும் பார்த்துருக்கோம். சிஏஏ போராட்டத்தில் முஸ்லிமுடைய எழுச்சி இருந்தது. எல்லாரும் வந்தாங்க, களத்துக்கு வந்தாங்க. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் அத்தனை பேரும் வந்தாங்க. ஜமாத்தின் சார்பில் அப்படி ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சோம். அதற்கு பின்னால நம்ம ஜமாத்தின் சார்பில் போராட்டம் நடத்தல, எல்லாரும் அப்படியே களத்தில் இறங்கினாங்க. அது ஒரு எழுச்சி. அப்படிதான் வரணும். 1-2 அமைப்புகள் அதுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணி இருந்தாலும் அதுக்கு பின்னால மக்களுடைய எழுச்சியினால ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் இந்தியா முழுவதும் போராடினாங்க. அதுதான் வேணும். அதே மாதிரி அமைப்பு ரீதியாக ஒன்றுபட்டு போராடுகின்ற அந்த நேரத்தில் இத மாதிரி சில கசப்பான நிகழ்வுகள் நடந்தது. அதனால அதையும் நம்ம மனசுல வைத்துக்கொண்டு முஸ்லிமுடைய எழுச்சி தான் இதுக்கு சரியான தீர்வாக இருக்கும். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.